Good morning, students. I am Shakti Kannan from Vivekananda Vidyalaya. Now I am going to teach about higher secondary second year computer science. Okay. நம்ம ஆல்ரெடி 11th வந்துட்டு C++ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 12th வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமையும் படிக்க போகிறோம். ஸோ அது C++, இது பைத்தான். ஸோ எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் we must know the basic fundamental, that is a function, data abstraction, scoping, algorithm, strategies, everything. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருக்கோம். இப்போ 12th again திருப்பி ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 4மே இருக்குது. நான் we are going to see first lesson ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் நோ algorithm. Algorithm is a step by step process ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்கன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதுவோம். ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், செகண்ட் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுவோம். தட் வி கால்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் சப்ரூட்டின். Subroutine are the basic building block of computer programs. Subroutine are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. In a program language, these subroutine are also called as function. இப்போ ஃபங்க்ஷன் என்னென்னா செப்பரேட் பில்டிங் பிளாக், ஒரு தனி கோடு. சப்போஸ் ஒரு செட் ஆஃப் கோடு இருக்குது, அந்த கோடு வந்து நம்ம திருப்பி எகைன் நமக்கு தேவைப்படுது. அப்போ தேவைப்போ அந்த சேம் செட் ஆஃப் கோடை நம்ம திருப்பி நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எழுதி லென்த் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். அது தேவையில்லாமல் நம்ம எந்த கோடு தேவைப்படுதோ அதை மட்டும் தனியாக எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். ஸோ அந்த கோடிங் எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த நேம் மட்டும் கால் பண்ணால் போதும், அந்த கோடிங் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். தட் வி கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ பில்டிங் பிளாக், ரைட் செப்பரேட்லி ஒன்லி ஒன் டைம், பட் வி கேன் யூஸ் மெனி டைம்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்காஸ் b greater than 0. இப்போ லெட் REC பவர் a, b போட்டுக்கா பார்த்தீங்கன்னா this is a function definition. எவ்ரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மஸ்ட் ஸ்டார்ட் வித் LET. லெட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம்னா ஃபஸ்ட் LETயில் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் லைக் அல்காரிதம் கோடிங் தான். நம்ம இதை ரொம்பவே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் LET ஸ்டார்ட் பண்ணுறோம். RECனா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரெக்கர்சிவ் பின்னாடி என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா லெட் ரெக்கர்சிவ் பவர் a, b. இப்போ POW போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் வந்து ஃபங்க்ஷன் நேம். அதான் வந்து நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா அது ஃபங்க்ஷன் நேமு. அதுக்குரிய கோடிங் கீழே எழுதியிருப்போம். a, bனா என்ன இருக்கணும், if b = 0 then 1 அதெல்லாம் கோடிங் எழுதியிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் எழுதி வச்சுருக்கோம். அந்த கோடிங்க்கு ஒரு நேம் வந்து POWன்னு கொடுத்துருப்போம். தட் வி கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா a, bனா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. பேராமீட்டர்னால் தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேரியபிள். அந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் பேர் பேராமீட்டர். Parameter are the variable in a function definition and arguments are the values which are passed to a function definition. இப்போ பவர் ஆஃப் a, b நம்ம வந்து சப்போஸ் we are going to find out 3/4. இப்போ 3க்கு அதை பவர் 4னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா a, b is a parameter. 3 and 4, 3 வந்து aல ஸ்டோர் ஆகிக்கும், 4 வந்து bல ஸ்டோர் ஆகிக்கும். அப்போ 3 and 4 வந்து we can call as arguments. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர், அதோட பேராமீட்டரோட வேல்யூ தான் வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. நவ் பேராமீட்டர் வந்து டோட்டலி வேறு 2 டைப்ஸ் இருக்குது. பேராமீட்டர் வித் டைப் இருக்குது, பேராமீட்டர் வித்தவுட் டைப்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் we are going to see about parameter with type. இந்த பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் here we don't want to mention any data type. நம்ம C++ படிச்சிருப்போம். when we declare the variable you want to declare integer, character, float then டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணால் மட்டும் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அது இன்டிஜராக ஃப்ளோட்டாக கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் தான் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். தட் இஸ் பேராமீட்டர் வித் டைப். வித்தவுட் டைப் நம்ம இந்த 12th நீங்கள் படிக்க போது பைத்தான். இந்த பைத்தானில் வந்துட்டு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டிக்ளேர் எனி வேரியபிள் டேட்டா டைப். அது இன்டிஜராக ஃப்ளோட்டாக அது மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த டைப் தான் வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா லெட் ரெக்கர்சிவ் பவர் a, b. a and b ஆர் வேரியபிள். அது இன்டிஜராக ஃப்ளோட்டாக கேரக்டர்னு மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஏக்கு என்ன வேல்யூனா பாஸ் பண்ணலாம், பிக்கு என்ன வேல்யூனா பாஸ் பண்ணலாம், நமக்கு அதுக்குரிய ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தட் இஸ் அ பேராமீட்டர் வித்தவுட் டைப். பேராமீட்டர் வித் டைப்னா கண்டிப்பாக வந்து அது a and bனா என்னதுன்னு சொல்லணும், நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். a வந்து ஒரு இன்டிஜர்னா ஹோல் நம்பர், b இஸ் ஆல்சோ ஒன் இன்டிஜர், நமக்கு ரிசல்ட்டும் ஒரு இன்டிஜராக கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். தட் இஸ் லைக் C++ எல்லாமே அந்த மாதிரி தான். நம்ம டேட்டா டைப் ஒவ்வொன்றும் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ a is also integer, b is also integer,
if b equal 0 then 1, that is for 3 power 4 வச்சுக்கலாம். இப்போ 3 power 0, 3 power 0னா ஆல்வேஸ் 1 தான். ஸோ b வேல்யூ 0னா அவன் 1 கிடைக்கும். சப்போஸ் 3 power 4 வரும்போது இந்த அல்காரிதம் இந்த கோடிங் வந்து will be executed 4 times. இதே கோடிங் again ரன் ஆகும். தட் இஸ் கால்ட் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட் ஆர் சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ வந்து ஒரு எப்படி நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா லெட் ஆர்ஏசி F1 A1 A2 AN ப்ளஸ் கேம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிக்கல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறப்போ ஸ்டார்ட் வித் எல்இடி லெட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எல்இடி ரெக்கர்ஸ் ஆர்இசின்னு டிக்ளேர் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக தான் நமக்கு வரும். அதனால் அவங்க டக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் ஒரே ஃபங்க்ஷன் திருப்பி அதே கால் பண்ணிச்சா அந்த டிபி கால் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ சொன்னல 3 power 4னா ஃபஸ்ட் 3 × 3 ஒரு ரன் ஆகும். அது 3 3 சார் 9, 9 × 3 அப்போ 27 ஒரு ரன் ஆகும். அகைன் 27 × 3 81. ஸோ அந்த கோடிங் 4 times ரன் ஆகும். அந்த மாதிரி ரன் ஆச்சுன்னா அந்த டிவி கால்ட் அஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் லெட் ரெக்கர்சிவ் எல்இடி ஆர்இசி தட் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் அது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எல்இடி ஆர்இசி. F1 போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, தட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கொடுக்குறதான். இங்கே வந்து F1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன் கிவ் எனி நேம். நம்ம அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேன் கிவ் யுவர் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். தட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேமு. நெக்ஸ்ட் A1 A2 AN தட் இஸ் அ பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்னா வி கேன் கிவ் லாட் எத்தனை நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கு எத்தனை பேராமீட்டர் தேவைப்படுதோ அந்த அவ்வளோ நீங்கள் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கேங்க வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ வந்து மேலே ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், அதுக்குரிய டெஃபினேஷன். அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனில் என்ன கோடிங் எழுத போகிறோம் அந்த கோடிங் தான் வந்து நம்ம கேன்னு சொல்கிறாங்க. ஸோ when we declare the function definition you start with the keyword LET ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் LET போட்டு REC சேர்த்துக்கணும். LET REC சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் we are going to see about interface and implementation. இன்டர்ஃபேஸ்னா when we write the ஃபங்க்ஷன் எழுதுறப்போ அந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டும் மென்ஷன் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் இஸ் a set of action that an object can do. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுமோ அது இன்டர்ஃபேஸு. ஃபார் எக்ஸாம்பிள் when you press a light switch, ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு லைட் எரியும். அவ்வளோதான் இன்டர்ஃபேஸ். அதை போய்ட்டு நம்ம எப்படி சுவிட்ச் போட்டோன்னு எப்படி அந்த லைட் எரியுது, என்ன சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது, எப்படி போகுது, எப்படி வருது, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது. தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், கால் பண்ண உடனே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதான் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா இப்போ சுவிட்ச் போட்டோன்னையும் லைட் எரியுது, அது எப்படி எரியுது, அது என்ன சர்க்யூட் எல்லாம் பார்க்குறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குரிய இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ் தட் கோட் தட் கேரிஸ் அவுட் ஆஃப் த பிஹேவியர். அந்த நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், அது ஃபங்க்ஷன் பின்னாடி அந்த கோடிங் ரெண்டு ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கேன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். லெட் ரெக்கர்சிவ் F1 A1 A2 AN அது வந்து இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. கேங் வந்து ஃபங்க்ஷன் கோடிங், அது என்ன கோடிங் சொல்கிறதா வந்து இம்ப்ளிமெண்டேஷன். The difference between interface and implementation. Interface is the interface just to define what an object can do but won't actually do it. அது என்ன அதாவது ஒரு என்ன பண்ணுறோம் பவர்னு போட்டுறோம். பவர்னு போட்டோன்னே POW மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ POW மட்டும் போட்டால் மட்டும் ஆன்சர் வராது. அதுக்கு கோடிங் எழுதுகிறோம். ஜஸ்ட் பட்டனா ஒரு ஃபங்க்ஷன் POW கால் பண்ணிடும். அப்போ POW போட்டு 2,3 போட்டால் அங்கே 2/3 8 ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் த இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்னா கேரிஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி கோடிங் எழுதுவோம். இப்போ பவர்னா 2/3 எப்படி நம்ம ஆன்சர் கிடைக்கணும் அது உள்ள ஃபங்க்ஷன் கோடிங் எழுதுவோம். அந்த கோடிங் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about pure function. Pure function ஆ ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட். அதான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் 5. வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 5? ஸ்கொயர் ஆஃப் 5னா 25 தான். நீங்கள் 5ன்னு பாஸ் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக 25 தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நம்ம 5 பாஸ் பண்ணிட்டேன் 25 கிடைக்குது. செகண்ட் 6 பாஸ் பண்ணோம்னா 36 தான் கிடைக்கணும். ஒரு 6 பார்த்த போக 37 கிடச்சா தட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம ஒரு அவுட்புட்டுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அதுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கணும். தட் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் when the same argument are passed. இப்போ நீங்கள் 5 பாஸ் பண்ணிங்கன்னா எப்போ நீங்கள் 5 பாஸ் பண்ணாலும் 25 தான் கிடைக்கணும். எப்போ 6 பாஸ் பண்ணாலும் 36 தான் கிடைக்கணும். தட் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் 0 நீங்கள் பார்த்துருப்பீங்க. சைன் ஆஃப் 0 ஆல்வேஸ் 0 தான். நீங்கள் 6 படிக்கிறப்பையும் சைன் ஆஃப் 0 தான். நீங்கள் 12 படிக்கிறப்ப சைன் ஆஃப் 0 தான். தட் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ரிட்டன் x into x. இங்கே 5 பாஸ் பண்ணிங்கன்னா 5 × 5 25 நம்ம ஆன்சர் கிடைக்கும். இது சேம் இன்புட்டு சேம் அவுட்புட்டு.
இது இம்பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ரிசல்ட் நம்ம எப்பயுமே கிடைக்காது. நம்ம வந்து அதை வேரியபிள் இன்புட்டு வந்து ரேண்டமாக எடுத்துக்கும். இப்போ நம்ம இன்புட் 5 எடுத்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 10 எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்ம எந்த இன்புட் வந்துட்டு எக்ஸாக்டாக இதாக இருக்க போதுன்னு தெரியாது. The variable used inside the function may cause side effect through the function which are not passed with any arguments. In such cases, the function are called impure function. For example, let a equal random. Randomனா it may be randomly will take any one input. நம்ம எதுவும் இப்போ சொல்ல முடியாது. இப்போ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னா 5 பாஸ் பண்ணுறோம், அதுக்கு ஆன்சர் கிடைக்கிது. இப்போ ரேண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ டேக் எனி நம்பர், ஃபஸ்ட் டைம் வந்து 1000 எடுத்துக்கும், அப்புறம் 10 எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம், 5, 6 எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ இதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம எக்ஸாக்டாக எதிர்பார்க்க முடியாது. பட் முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸாக்ட் எதிர்பார்க்கலாம். 5 பாஸ் பண்ணால் 25 கிடைக்கும்னு சொல்லி நம்ம கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடலாம். பட் இந்த ப்ரோக்ராமில் ரேண்டம் இருக்குது. ரேண்டமாக இது டேக் எனி வேல்யூ, அது எதுவுன்னா எந்த வேல்யூனா எடுத்துக்கும், அது என்ன வேல்யூ எடுக்குதோ அதுக்கு மாதிரி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். தட் இஸ் அ இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மெயின் டிஃப்ரென்ஸ்? பியூர் ஃபங்க்ஷன், த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன் சோலி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட் பாஸ். எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணமோ அதை பொறுத்து தான் பியூர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அண்ட் இஃப் யூ கால் த பியூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிட்டர்ன் வேல்யூ. தே டு நாட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட். எந்த சைட் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா என்ன இன்புட் பாஸ் பண்ணமோ அதுக்கு அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். பட் இம்பியூர் ஃபங்க்ஷன், the return value of the impure function does not solely depend on its argument pass. என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணமோ அதுக்கு எதுவுமே ஆன்சர் கிடைக்காது. அது என்னன்னா எந்த வேணாமல் வரலாம். Hence, if you call the impure function with the same set of argument, you might get the different return values. For example, random, date இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டேட் போட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரன் பண்ணுறப்போ இன்றைக்கி டேட் போட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதே ப்ரோக்ராம் நாளைக்கு ரன் பண்ணால் நாளைக்கு வேறு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டேட் மாறிட்டே இருக்கிறப்ப அவுட்புட் மாறிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.